ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் தொன்னை பிரியாணி பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன ஐட்டம் பார்த்துக்கலாம். பாருங்கள், 1/2 கிலோ, அதாவது இந்த உழக்கில் 2 உழக்கு தலை தட்டி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அரிசி ஜீரக சம்பா. இந்த கப்பு நிறையா புதினா கொத்தமல்லி ரெண்டும் வச்சுருக்கிறேன். ஒரு 2 பழுத்த தக்காளி, 4 பச்சை மிளகா. பாருங்கள், 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒரு 200 கிராம் இருக்கும். இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்குவேன், இது எல்லாம் சேர்த்து. இது பாருங்கள், 3/4 கிலோ மட்டனு ஒரு 3/4 மணி நேரம் மேலே ஊறி இருக்குது. தயிர், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்குறேன். அதாவது அது காரத்தும் உப்பும் கொஞ்சம் மட்டனில் ஊறட்டும்ட்டு. இப்போ பேஸ்ட்டை அரைச்சின்னு தாளிக்கிறதுக்கு உண்டானதை காமிக்கிறேன் பாருங்கள். தயிர் 1 கப்பு நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை ஒரு 4-5 பீஸு, 2 பூ மராட்டி மொக்கு மாரி ஸ்டார் பூ 2, இது கிராம்பு ஒரு 5 எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 25 கிராம், 50 கிராம் இருக்கும். 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி. இப்போ இதை கட் பண்ணி அரைச்சிட்டு தாளிக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கிறேன். புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கிறேன் 2 பீஸாக. இது வெங்காயத்தை அரிஞ்சு பெருசு பெருசாக அரிஞ்சு கட் பண்ணி போட்டுக்கலாம். பேஸ்ட்டு தானே பண்ண போகிறேன். இந்தமாரி பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி எப்போ அரிஞ்சாலும் இந்த மேலே இருக்கிற இந்த காம்பை எடுத்துருங்க. இது போடக்கூடாதுன்றாங்க, அதனால் அதை எடுத்துட்டு கட் பண்ணி போட்டோம். பாருங்கள், இந்தமாரி நைஸாக பேஸ்ட் பண்ணின்னு வந்துடணும். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. இப்போ தாளிக்கிறது காட்டுறேன் பாருங்கள். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கிறேன். காஞ்சிடுச்சு பாத்திரம். 1 கப்பு எண்ணெய், நெய் 2 இருவாரம் இந்த கையில் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் நெய் 2 மிக்ஸ் பண்ணது 1 கப்பு. சூடாயிடுச்சு பாருங்கள். அது நல்லா பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெடிக்குது. பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போக வதக்கிட்டேன். அது கூட இந்த அரைச்ச விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சம் மட்டன் மசாலா அதுவும் 1 ஸ்பூன் கலக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே மட்டன் போட்டு தயிர் கலந்து ஒரு 5 விசில் விட்டுட்டு அப்புறமேலுக்கா அரிசி சேர்த்துட்டு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்குதா. இப்போ மட்டன் கலந்துக்கலாம். அதில்
இப்போ இந்த தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் பாதி கலந்துக்கிறேன். இது நல்லா வேகணும். இப்போ நான் இதை குக்கர் மூடி போட்டு 5 விசில் வச்சிடுறேன். இது நல்லா வெந்துட்டோடனே அப்புறமேலுக்கா அரிசி கலந்து, விசில் வைக்காட்டியும் பரவாயில்ல, தம் போட்டு கூட பண்ணலாம், இல்லை விசில் வச்சும் பண்ணலாம். 2 விசில் விட்டிங்கன்னா போதும் அரிசி போடுறப்ப. இப்போ இதை 5 விசில் உப்பு போட்டுடுறேன். நான் உப்பு போட்டுட்டு 5 விசில் வைக்கிறேன். பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு. இதை கலந்துட்டு 5 விசில் விட்டணும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குது கறி. பாருங்கள், நல்லா வெந்துருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து செய்ய தெரியாதவங்களுக்கு கூட இது ஈஸியான மெத்தட். இது உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு அரிசிக்காக கொஞ்சம் சேர்க்குறேன் நான். ஏன்னா நான் அப்பயே போட்டுட்டு இருந்தால் மட்டனில் ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி ஆகிட்டுருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், கொதிக்குதா, அரிசி சேர்க்குறேன். அதில் இருக்கிற தண்ணியே போதும், ஜாஸ்தி எதுவும் சேர்க்கறது வேணும். தண்ணி வேறு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதும் அது கூட கழுவி ஊற்றணும்ல மிக்ஸி, அதுக்கு போதும் அந்த தண்ணி. வேறு அரிசி வந்து நல்லா ஊறிட்டு இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு உப்பு கொஞ்சம் போடுறேன் நான். பாருங்கள், அரிசி போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொதி வந்திருக்குது அரிசி. இப்போ இதை மூடிட்டு மேலே ப்ரெஷர் வந்தோடனே 2 விசில் வச்சு இறக்கிடுறேன் நான். மேலே ப்ரெஷர் வருது. இப்போ விசில் வச்சுட்டேன். 2 விசில் வச்சுட்டா போதும், இறக்கிடலாம். மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், மட்டன் தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. அதுக்கு தயிர் பச்சடி பண்ணியிருக்கிறேன், எக்கு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி பண்ணி நீங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க.